சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்குது சார். முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த 5 அறிவிப்பு எப்படி சார் பார்க்குறேங்க? சரி, 5 அறிவிப்போம் மக்களுக்கு தேவையான அடிப்படையான ஒரு அறிவிப்புகளாக தான் நான் பார்க்குறேன். மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி எப்படின்னா திமுக அரசில் அது தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லி அதே குழப்பி எல்லாத்தையும் பண்ணி இப்போ தான் கடைசி நேரத்தில் கொண்டு போய் ஒரு 5-6 லட்சம் பேருக்கு தரதா இதெல்லாம் சொல்லி ஒரு பொய் வாக்குறுதி அப்படின்றத அவங்களே நிரூபிச்சிட்டாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, ரேஷன் அட்டையை கொடு. ரேஷன் அட்டையிலே பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அந்த பொருளாதார மதிப்பீடுகள் இருக்குது. ஸோ அது மூலமாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அது ஒரு தலைவேதனை இல்லை, அவர் எல்லாருக்குமான இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அடுத்து வந்து என்னென்னா ஆண்கள் பெண்கள், முதல்ல பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, இப்போ ஆண்களுக்கும் பஸ்ஸில் போகலான்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே வரவேற்கிறது. ஏன்னு கேட்டால் பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் எல்லோரும் எனக்கு பார்த்த பின்னாடியே ஒரு பெண்ணு வேலைக்கு போகணுன்னு வச்சுங்க, அது யாரும் பஸ்ஸுக்காக போய் திரும்பி போகிறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 2 வீலர் வாங்கிடுறாங்க. அப்போ அந்த பஸ்ஸு யாருக்கு போகிறது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் அதை வந்து யூஸ் பண்ணதாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த ஆண்கள் விஷயத்தில் எப்படின்னா எல்லா ஆண்களும் இப்போ வந்து ரொம்ப இந்த வேலை வெட்டிக்கு போகிறதுல பார்த்தா அவன் தான் போகிறான். இப்போ நிறைய கை காசு செலவு பண்ணி அங்கங்கே போகிறான். அதனால் இது வந்து இந்த ஆண்களுக்கும் அந்த சலுகையை கொடுத்தது. அந்த பொருளாதார அந்த முன்னேற்றம் உண்மையிலே இப்போ தான் வரும். இந்த பெண்களுக்கு கொடுத்தா வரும் அப்படின்னு சொன்னதான் பொய். ஆண்களுக்கு இப்போ கொடுக்க போகிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாதார மேம்பாடு அடையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுகள் தரேன்னு சொன்ன வீடு எப்படின்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அப்போ கல்யாணம் பண்ணி என் பையன் போனால் அவன் எங்கே போவான்? நல்ல அழகான கொஸ்டின், நல்ல அழகாக ரூம் போட்டு யோசனை பண்ணியிருக்காரு எடப்பாடி என்று தான் சொல்லுவோம். அதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். அவங்களுக்காக வாங்கி கொடுக்கணும். அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன, வாங்குங்க, அங்கே எங்கே வேலை செய்யணும் அந்த இடமா கொடுங்க. கொண்டு போயிட்டு ஒரு 20-30 கிலோமீட்டரில் நீங்கள் கொடுக்காதீங்க. அதை மட்டும்தான் நான் எடப்பாடி அவர்களுக்கு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு எல்லா கட்சிகளிலும் எல்லா ஆட்சிகளிலும் அது ஒரு பிரச்சனையானது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தரீங்க, அப்போது இதுக்கு ஃபண்டு எங்கே போவேன் அப்படின்னு திமுக கேலி சொல்கிறதா பார்த்தேன். நான் ஃபண்டு எங்கே போகுதுன்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் அந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆளுமை, நல்ல பயங்கரமான ஆளுமை எங்கேயுமே இல்லை, எல்லாம் மூடிட்டு போயிட்டோம். நம்ம இருந்தாலும் அவரால் சமாளிக்க முடிந்தது. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அரசாங்கம் ஒரு சின்ன ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இவங்களுக்கு அந்த ஃபண்டை பற்றி தெரியாதுன்னு. இதுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியல, மத்திய அரசாங்கம் 2000 கோடி, எவ்வளோ மொத்தமே 2700 கோடி ரூபாய் அது கொடுக்க முடியல அப்படின்னு எல்லா ஊடகங்கள் எல்லா இடங்களையும் சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, இவங்க அந்த இது மெட்ரோ ப்ராஜெக்டை 1, 2, 3 அப்படியே விரிவுபடுத்தினே போனாங்க. அது மத்திய அரசினுடைய ஒரு பொருளாதாரத்தை என்ன நீங்கள் கொடுப்பீங்க, எப்படி கடன் வாங்க போறீங்க, எதுவுமே இல்லை. உடனே போய் 21,000 கோடி ரூபாய் நீங்கள் கொண்டு போய் அலாட்மெண்ட் பண்ணுறேன். ஏன் கொடுக்குறீங்க? காசு வாங்கணும், நீங்கள் காசு வாங்கணும், அதுக்காக இந்த ஆட்சி போக போகுது, அதுக்கப்புறம் உங்களால் வாங்க முடியாது என்ற ஒரே கருத்தில் தான் கொண்டு போய் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க, சம்பளம் கொடுக்க முடியல, இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை எடுக்கிறீங்க. அப்போ அந்த ப்ராஜெக்டை இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் ஈஸியாக ரூட்டு இந்த மாதிரி இருக்கும், அதில் பிழைக்கிறவங்க எல்லாமே ஷேர் ஆட்டோ தான் போகிறாங்க. ஷேர் ஆட்டோ, அப்புறம் நிறைய கடைகள் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஒன்லி கிங் அந்த மெட்ரோ போட்டுட்டுனா என்ன எத்தனை பேர் பிழைக்கிறான், எத்தனை பேர் போகிறோம்? அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அறிவில்லாத இந்த திமுக அரசுக்கு ஒன்றும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஏதாவது ஐடி காரிடாரில் வேலை செய்கிறவங்க, அவங்க கார் வருது போகுது, ரெண்டாவது அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, சொந்த வாகனத்தை யூஸ் பண்ணுறாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 19 ரூபா மாநில அரசாங்கத்துக்கு கிடைக்கிது வரி. அப்போ நீ இதெல்லாம் போட்டு வச்சா உனக்கு எங்கே வரி கிடைக்கும்? பொருளாதாரத்தினுடைய கொஞ்சம் கூட கணிப்பே இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். 21,000 கோடி ரூபாயை கொண்டு போய் தேவையில்லாத திட்டத்தை கொடுத்துட்டு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காம நீ போய் மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஐயோ இது மோசமான ஆட்சியாக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், பொருளாதாரத்துக்கான ஒரு 5 பேரை கொண்ட குழு அமைச்சர் முதலமைச்சர், அதாவது ராஜன்லாம் வந்து பெரிய ஆர்பிஐ கவர்னர் இருந்தவர் தான், அவரெல்லாம் வந்து அந்த ராஜன்லாம் இருந்தாங்க. அவர் ரொம்ப சார் இப்போது இந்த 5 அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க பொருளாதாரம் அவங்களுக்கு தெரிலன்னு எல்லா விஷயங்களையும் சொல்கிறீங்க. ஆனால் விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாகுதே சார் இந்த 5 அறிவிப்புகளும். யார் விமர்சனம்? ஒன்லி திமுக தான் விமர்சிப்பான், வேறு யாரும் விமர்சிக்க மாட்டான். எதுக்கு விமர்சிக்கிறாங்க? இப்போ அப்படி ஒரு விமர்சனம் வந்தால் நீங்கள் 3000 ரூபா கொடுத்தாங்க, எல்லாருமே வந்து ஏழைகளுக்கு போய் சேர்ந்துதா சொல்லுங்கள், அதை விமர்சிங்க. நான் பார்த்து நிறைய தடவை தேவை இல்லாதவங்களாம் வந்து 3000 வாங்கி போனான்.
அந்த அரிசி சர்க்கரை எல்லாம் அந்த கவுண்டரில் இருக்கிறவனே கொடுத்துட்டு 3000 மட்டும் வாங்கிட்டு போனான். ஸோ விமர்சிக்கிற, அதாவது குறை சொல்லாத நாய் இருக்காதுன்னு ரஜினி சொன்ன மாதிரியே குறை சொல்பவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம தமிழ்நாடு என்பது அது மறுக்க முடியாத உண்மை. சார், இந்த ரகுபதி என்ன சொல்றாருன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து இவர் 150 நாள் வேலை வாங்கி தருவாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு சார். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால், முதல்ல இவர் வந்தது இவங்க தலைவர் எம்ஜிஆர் எப்படி சொன்னாருன்னு முதல்ல பாருங்க. இது ஓடுகாலி, இந்த கட்சி தான் அந்த கட்சிக்கு வந்த ஓடுகாலி. இவர் எம்ஜிஆருடைய கொள்கையே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவர் அப்படியே இந்திரா காந்தி கூட கூட்டணியாக இருந்தார். அப்புறம் மொரார்ஜி தேசாய் வரார் போகிறார். ஏன்னா இந்த மாநில மக்களுக்கு முக்கியத்துவம் உணர்ந்து அவங்க அரசியல் பண்ணாங்க. இவங்க அப்படியே பண்ணுறாங்க போகிறாங்க. இவங்க முக்கியத்துவம் என்ன, தன்னுடைய பர்சனல் விஷயங்களை நைட்டு பிளைனில் போகிறாங்க, காலையில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஏன் போகிறீங்க? நம்ம மக்களுக்காக ஏதாவது முன்னெடுப்பு எடுத்தீங்களா? இல்லை. அதனால் அவர் 150 நாள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களில் பட்ஜெட் அலோகேஷன் வரும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்றைக்கி பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறேன். பட்ஜெட் அலோகேஷனில் ஒரு 56,000 கோடி ரூபாய் நம்ம கல்வித்துறைக்கு ஒதுக்குறாங்க. நீங்கள் பட்ஜெட் ஃபினிஷ் பண்ணும்போது யாருமே பார்க்க மாட்டாங்க. பட்ஜெட் போடும்போது மட்டும்தான் எல்லாம் நீங்கள் எல்லா ஊடகமும் விவாதிக்கும். அதுக்கப்புறம் எப்படி நீ க்ளோஸ் பண்ண, எப்படி ஓவர் பட்ஜெட்டா இல்லை பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கிட்டியா அப்படின்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போய் இது ஃபண்டு கொடுக்கலாம். அதில் வந்து கில்லாடியாக தான் இருக்கிறாரு நம்ம எடப்பாடி என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு அந்த பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கு, நல்லவங்க பேச்சை கேட்டு போகிறாரு என்பது தான் என்னுடைய குறிக்கோள். சார், இப்போது 2000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுக்குறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார அடிப்படையில் ஒரு விமர்சனங்கள் வருது சார். பொருளாதாரம் எங்கள் மாநில அரசுக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் திமுக காரன் தான் கொடுத்தாரு. அதிலே நல்ல ஊடகத்தெல்லாம் வந்து போட்டாங்க. திமுக கொடி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, நல்ல வசதி உள்ள கொடுத்தாங்கலாம் தெரியும். ஆனால் இந்த தடவை என்னென்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், எடப்பாடி அழகாக யூஸ் பண்ணுறாரு. இது 2000 ரூபாய் நான் எப்படி கொடுக்க போகிறது, தகுதி உள்ளவர்களுக்கு இல்லை. தகுதி என்னன்னா திமுகவில் இருக்கிற தகுதியெல்லாம் அப்படின்னா இல்லை, ரேஷன் கார்டு கொடுக்குறாரு. அதனால் இது வந்து உண்மையிலே பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல, ஏன்னா ஏழைக்கு போய் சேரணும், எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல, ஏழைக்கு போய் சேரணும் என்ற ஒரு முடிவு வந்து ஆதரிக்கணும். இதில் புரிதல் இல்லாமல் இந்த எக்கனாமிக் இந்த பொருளாதார அறிவுகள் இல்லாதவங்க தான் பண்ணுவாங்க. மற்றபடி அது ஒரு நல்ல திட்டம் தான் என்பது தான் நல்ல என்னுடைய கருத்து. சார், இந்த அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்பார்த்துருக்காதா சார்? சத்தியமாக எதிர்பார்க்கல இவர் இப்படி போடுவார்னு. அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சதெல்லாம் எடப்பாடி தவந்த சாமின்னீங்களே, இப்போ உள்ளுக்குள்ள வாழ்ந்த சாமி ஆயிட்டாரு. இப்போ அதனால தமிழக மக்கள் வாழ வைக்க சாமி ஆயிடுவார்னு கண்டிப்பாக எல்லாமே தெரியுது. நல்லா அழகான ஒரு சூப்பரான 5 பாயிண்டை முடிச்சாரு. இந்த 5 பாயிண்ட்லேயே காலி ஆயிடுச்சு. இந்த 5 பாயிண்ட் எப்படின்னா திமுகவினுடைய குரல் வலையை நசுக்கி இருக்கிறார் என்பதுதான் அரசியல் தெரிந்தவங்க எல்லாருக்கும் இது தெரியும். சார், இதுலேயும் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை சார்ந்தே தான் நிறைய திட்டங்கள் இருக்கும். இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களையும் சார்ந்து, பெண்களுக்கும் இருக்குது, ஆனால் ஆண்களையும் சார்ந்து இருக்குது. அதை பற்றி என்ன சார்? சரி, எப்பவுமே அதிமுகனா பெண்களை சார்ந்து, பெண்களுக்கான முன்னேற்றத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி, அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை சார்ந்து தான் நிறைய போனாங்க. ஆண்களையும் விட்டு விடல. ஆண்களுக்கான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு டைமே இருக்காது. ஆனால் அதே மாதிரி இவர் எடுத்த முன்னெடுப்பு வந்து பாராட்டக்கூடியது தான். இது எலெக்ஷனுக்காக சொன்னார்லாம் சொல்ல முடியாது. ஆண்களுக்கும் வேலை, எங்க ஆண்கள் தாங்க உயிர்நாடி. இன்னைக்கு எங்க கல்யாணம் பண்ண போனோம்னா ஆண் வேலை செய்கிறாங்கன்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க, பெண் வேலை செய்கிறாங்க நம்ம இங்கே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது நல்ல திட்டம் என்பது தான் என்னுடைய கருத்து. அந்த ஆண்களுக்கும் இலவச பஸ்ஸில் போகும்போது எப்படி சார் அது இருக்கும்? சரி, ஆண்களுக்கு இலவசம். இங்கே பாருங்கள், நீங்கள் படம்லாம் பார்த்துருக்கீங்க, ஒருமை நிற சிறப்பு பார்த்துருக்கீங்களா? அதாவது பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க முடியாத சூழ்நிலை, ஒரு மனிதன், ஒரு இளைஞன் எவ்வளோதான் பாதிக்கப்படுறான். அப்படிலாம் நானே கூட நிறைய அந்த கஷ்டப்பட்டுருக்குங்க, ஒரு டிக்கெட் எடுக்க முடியாது. அது மாதிரி இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக இது வந்து பொருளாதார மேம்பாடு தான் அடையுமே தவிர மேம்பாட்டுக்கு கீழே கிடையாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தனமான நம்பிக்கை. சார், இப்போது பத்திரிகையாளர்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த திட்டங்களை போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் உங்கள் கருத்துக்கள் எப்படி சார் இருக்குது? ஏங்க எல்லா மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, வேலை கிடைச்சா கண்டிப்பாக அவன் அந்த பக்கம் போக மாட்டான். ஸோ வேலை இல்லாத ஒரு அடுத்த சமுதாய அடுத்த கட்ட நகரமே வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போ நீங்களாம் போய் பேட்டி கேட்குறீங்க, எல்லாரும் வரவேற்கிறாங்க. இப்போ நம்மளாம் அரசியல் பாதையில் இருக்கிறதால நிறைய பேர் கேட்டப்போ உண்மையிலே எடப்பாடி போட்ட பெரிய ஹைட்ரஜன் பாம்புன்னா இதுதான்.
இப்போ திமுக பேசுறதுக்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி, யாருமே பேசுறதுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அவன் போய் அப்படியே குத்திட்டு வந்துட போகிறான். ஸோ என்பதுதான் என்னுடைய புரிதலாக இருக்கு. இப்போ இந்த 5 திட்டங்கள்லேயே வந்து பார்த்தோன்னா திமுக வந்து பல விமர்சனங்கள் வந்து அதிமுக பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பாங்க. இன்னும் அறிவிப்புகள்லாம் வரும்போது அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் எப்படி சார் இருக்கும்? அவங்களுக்கு அதாவது இவரை விமர்சிக்கிற அளவுக்கு யோகிதை இல்லை என்பது டெய்லி ஒரு போராட்டம். ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், யார் செவிலியர்கள், அப்புறம் இன்னும் கூட ஒரு ஆள் வரவே இல்லை. அதை நம்ம நினைவுபடுத்த வேண்டாம்னு விடுற அவங்க 10,000 பேர் ஒரே நாளில் வீட்டுக்கு போயிட்டான். என்ன நடந்தது? டெய்லி போராட்டங்கள் தான் இருக்குது. அதனால் இவரை விமர்சிக்க அவங்களுக்கு தகுதி இல்லை. அவங்க கொடுத்ததே பாருங்கள், நம்பரோட போட்டு போராட்டம் நடத்துகிறான். அதனால அவங்க விமர்சிக்கிறதுக்கு அந்த ஒரு தகுதி இல்லாதவங்க. என்ன நடந்தது? மின்சார கட்டணம் மாதம் செஞ்சியா? சிலிண்டர் கொடுப்பேன்னு 100 ரூபாய்க்கு செஞ்சியா? எவ்வளோ விஷயங்கள். பெட்ரோலுக்கு 5 ரூபா செஞ்சீங்களா? அதெல்லாம் இல்லை. இது எல்லாமே மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது திமுக என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு. நன்றிங்க சார். நன்றி.